Hi partner, welcome to our channel Learn and Rise with Alusodai sir. இப்போ அதே எக்ஸசைஸில் 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, 40,000 ஷேர்ஸுக்கு அப்ளிகேஷன் வந்திருக்குது. அப்போ 80,000 ரிசீவ்டு. அலாட்மெண்ட்டை பாரு. த டைரக்டர் டிசைட் டு மேக் ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 25% of the shares applied for to every applicant. ஒருத்தர் அப்ளை பண்ணியிருக்கு, எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காரோ அவங்களுக்கு 25% கொடுத்துட்றது. அதுதான் நம்மகிட்ட இருக்குது. அப்போ 40,000க்கு 40,000 10,000 applied allotted 4:1 ரேஷியோவில் அலாட்மெண்ட். எல்லா அப்ளிகேட்டுக்குமே ஃபஸ்ட்டு கண்டிஷனில் 10,000 செலக்டட் குரூப்புக்கு மட்டும் கொடுத்துட்டு மீதி அப்புறம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அவுட் ரைட். இதில் எல்லாத்துக்குமே பாரபட்சம் இல்லாமல் 4:1 ரேஷியோவில், அதைத்தான் 25% அப்படிங்கிறாங்க. அப்போது அலாட்மெண்ட் பண்ணும்போது, அப்ளிகேஷன் பண்ணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபுல்லி சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் எவ்வளவு ஷேர் இஷ்யூ பண்ணமோ அதை அப்படியே அலாட் பண்ணிடுவோம். அப்போ ஃபுல் அமௌண்ட்டையும் ஷேர் கேபிட்டலில் எழுதி க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வரும்போது முதல்ல இந்த அப்ளிகேஷன் அமௌண்ட்டு கிரெடிட் கொடுத்ததை இங்கே டெபிட் எழுதிடு. அடுத்து எவ்வளவு ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கோமோ அவ்வளவுதான் நம்ம அலாட் பண்ண முடியும். அதனால் அந்த அலாட்டட் ஷேர்ஸுக்குரிய அமௌண்ட்டு தான் கேபிட்டல் அக்கௌண்ட் கொண்டு போனோம். அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அலாட்டட் இன்ட்டு அப்ளிகேஷன் மணி பெர் ஷேர் அதை கொடுத்துட வேண்டியது. அப்போ ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்டில் தான் இந்த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்டில் ஒருத்தருக்கு அலாட் பண்ணது போக எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் மணி நம்மகிட்ட இருக்கும். அதை ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டு கொண்டு போயிட வேண்டியது. இது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்தது. அதே இது ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்லேயே அலாட்மெண்ட் மணிக்கு எடுத்தது போக எக்ஸ்ட்ரா பணம் இருக்குன்னு சொன்னால் அதை பர்டிகுலராக கால்ஸ் அமௌண்ட்டுக்கு எடுத்துக்கிடலாம்னு சொன்னால் கால்ஸின் அரியர்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் எழுதிடணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அதே நேரத்தில் எவ்வளவு அப்ளிகண்ட்டுக்கு ஷேர் இல்லைன்னு திருப்பி அனுப்பியிருந்தோம்னா அது பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. இது கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்ய வேண்டியது, எவ்வளவு 10,000 இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்போ அதுக்குரிய பணம் மட்டும் கேபிட்டலுக்கு 20,000, டோட்டலாக 80,000ல் அது 20,000. பேலன்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க பாரு, டு அப்ளை த பேலன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் மணி டுவர்ட்ஸ் அமௌண்ட் டியூ ஆன் அலாட்மெண்ட். பேலன்ஸ் எவ்வளோ பணம் இருக்குது, 60,000 இருக்குது. இதை எதுக்கு பயன்படுத்திக்கலாமா, அலாட்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கங்க. அப்போ டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் எவ்வளவு, 60,000 இருக்கு. ஆனால் கொஞ்சம் கவனி, அலாட்மெண்ட் மணி இன்க்ளூடிங் பிரீமியம் 5 rupees. நம்ம 10,000 ஷேர்ஸ் தான் அலாட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த 10,000 ஷேர்ஸுக்கு அலாட்மெண்ட் மணி எவ்வளவு வரணும், 50,000 தான் வரணும். ஆனால் 60,000 அப்ளிகேஷன் மணி எக்ஸ்ட்ரா கையில் இருக்குது. அதில் 50,000 மட்டும் அலாட்மெண்ட்டு கொண்டு போனோம். ஏன்னா அதுதான் தேவை, 60,000 தேவையில்லை. பேலன்ஸ் 10,000 இருக்குது. அதை என்ன செய்கிறது, எக்ஸ்ட்ரா பணம் இருந்தால் டு ரீஃபண்ட் த ரிமைனிங் தேர் ஆஃப்டர், ரீஃபண்ட் பண்ணிடணுமா. அப்போ டு பேங்க் எவ்வளவு பேலன்ஸ் இருந்துச்சு, 10,000 எக்ஸஸ் இருந்துச்சு, அதை ரீஃபண்ட் பண்ணிடணும். இது அலாட் பண்ணும்போது
அப்ளிகேஷன் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அடுத்து அலாட்மெண்ட் டியூ வரும்போது அது நம்ம ஏற்கனவே சொன்னது, ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட். எவ்வளவு? 10,000 ஷேர்ஸ் தான் அலாட் பண்ணியிருக்கோம். அதுக்குரிய பணம் அலாட்மெண்ட் 5 rupees. இதில் 2 rupees பிரீமியம், அப்போ 3 rupees கேபிட்டல். இதில் எழுதிட வேண்டியது 50,000. 10,000க்கு 50,000 அலாட்மெண்ட் மணி டியூ. சார் ஏற்கனவே அலாட்மெண்ட் மணிக்கு மாற்றிட்டோமே சார், வேறு எதுக்கு சார் இந்த என்ட்ரி? கண்டிப்பாக போடணும். ஏன்னா அலாட்மெண்ட் பண்ண உடனே தான் அலாட்மெண்ட் மணிக்கு நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதனால் இந்த என்ட்ரியை போடணும். 10,000 ஷேர்ஸுக்கு அலாட்மெண்ட் மணி டியூ இன்க்ளூடிங் பிரீமியம். இந்த 50,000 ஆல்ரெடி ரிசீவ்டு. அதனால் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டுக்கு என்ட்ரி வராது. இதை எழுதினாலும் சரி எழுதாட்டாலும் சரி அதை விட்டுறணும், என்ட்ரி போடக்கூடாது, அவ்வளோதான். இப்போ இதே இதில் இந்த அப்ளிகேஷன் மணியை எக்ஸ்ட்ரா இருக்க பணத்தை வேறு விதமாக எப்படியும் பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாம். அதை பாரு, கம் டு நெக்ஸ்ட் எபிசோடு. இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போவோம். ஐ லைக் யூ பார்ட்னர்.